படிக்கிற குழந்தைங்க மேடையில் ரைம்ஸ் பாடணும்னா பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது மறந்துட்டா பின்னாடியில இருந்து டீச்சர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி காட்சிகள் தமிழக அரசியலில் இப்போ சகஜமாக இருக்குது. தமிழகத்தில் பொம்மை முதல்வர் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அன்போடு அழைக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை துண்டுச்சீட்டு முதல்வராகவே ஆக்கி வச்சிருக்காங்க அறிவாலய அறிவாளிகள். நேற்று பிரதமரை சந்தித்து வந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்த முதல்வர் கையில் ஏற்கனவே எழுதி வச்ச கேள்வி பதில் துண்டுச்சீட்டு தயாராக இருக்க, அவருக்கு பின்னாடி நின்ன ஏகேஎஸ் விஜயன் கண்களை உருட்டி உருட்டி செய்தியாளர்களுக்கு சிக்னல் கொடுத்து கரெக்டாக கேள்விகளை எல்லாம் கேட்க வச்ச வீடியோ தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங். இந்த அரசியல் காமெடிகளை எல்லாம் பார்க்கணுன்னு தமிழ்நாட்டுக்கு தலையெழுத்து. இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டிங்னு மக்கள் புலம்ப தொடங்கியிருக்காங்க. அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க எப்படி சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் இருக்கிற புகழேந்தி தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு கேட்டார். நீங்க எப்படி வெள்ளக்கூடிய காட்ட